Hi everyone, welcome to my channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீஸ் பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ வந்து குவாரண்டைன் டைமில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வெளியிலேருந்து எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் குழந்தைங்க அதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நம்ம வீட்டிலேயே எப்படி ஹைஜீனிக்காக, எப்படி ஹெல்த்தியாக, எப்படி நம்ம அன்போடு எப்படி செய்ய போகிறோன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது நம்ம வந்து 3 செட்டு பண்ண போகிறோம். அதனால் 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு இது டொமேட்டோ சாஸு இல்லைன்னா கெச்சப்பு எது வேணுமோ எடுத்துக்கலாம். அப்படியே இல்லாட்டினா கூட பீஸா சாஸ் இருந்தால் கூட அது யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பட்டர் எடுத்திருக்கோம். பட்டர் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு, குழந்தைங்களுக்கு அது கொடுக்கலாம். அது பட்டரு எடுத்துருக்கோம். பட்டரு அப்படி இல்லாட்டினாக்கா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லாட்டினாக்கா ஆலிவ் ஆயில், அப்படி இல்லாட்டினாக்கா இது நெய் இருந்துச்சுன்னா கூட அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சீஸ் எடுத்துப்போம். சீஸ் ஒரு செட்டுக்கு ஒரு ஸ்லைஸ் தான் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை சீஸ் க்யூப்பில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நல்லா சீவிக்கிட்டு அதை அப்படியே தூவிக்கலாம், அது ஓகே. அப்புறம் அதுக்கு தேவையானது மிக்சிங்காக ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்கோம். நல்லா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். இது வந்து கேப்சிகம், அதையும் நல்லா பொடிசாக ஒரு ஹாஃப் கேப்சிகம், பெருசாக இருந்தால் ஹாஃபு, சின்னதாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும் 3 எடுத்து இந்த மிக்சிங் பவுலில் போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குது கலராக. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ரெட்டு, ஒயிட்டு, க்ரீன் அப்படி இருக்குது, நல்லா இருக்குது. இது வேணும்னா நீங்கள் வந்து சாஸை கூட இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெட்டில் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரெட்டில் தனியாக அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு நான் காமிச்சு தரப்போகிறேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். கொஞ்சம் பட்டரை எடுத்து, இது பட்டர் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால கொஞ்சம் அப்படியே மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ அது சாஸ் லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணி விட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதை லைட்டாக அப்படியே பரப்பி வச்சுடுவோம். வச்சுட்டு இப்போ சீஸ் எடுத்து அது மேலே வச்சுட்டு ப்ரெட் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பட்டர் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி லைட்டாக போட்டால் போதும். அதுக்கு சும்மா லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஸ் போட்டுட்டு வெஜிடபிள் இருக்கும். இதில் வந்து என்ன தேவையோ வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி கூட பாயில் பண்ணி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்க என்ன விருப்பப்படுறாங்களா, பனானா இருந்துச்சுன்னா பனானா வச்சுக்கலாம். பனானா பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்னாங்கன்னா பனானாவை அதில் வந்து ரொம்ப வந்து தீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது,
கொஞ்சம் அது சிம்மில் தான் இருக்கணும், பொறுமையாக தான் செய்யணும். அது பொறுமையாக ஒரு 1 மினிட் ஆகட்டும். அப்படியே லேசாக எடுத்து நம்ம திருப்பி போடுவோம் லைட்டாக. இதில் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் அப்படியே பட்டர் வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க மேலால். டோஸ்டர் வச்சுருக்கவங்க அப்படியே டோஸ்டர்லேயும் பண்ணிக்கலாம், இல்லாதவங்க நம்ம இந்த மாதிரி போட்டு பண்ணிக்கலாம். இப்போ போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து ஒன்றையும் போடுறோம். பட்டர் போட்டு வச்சு ஆனியன் விட்டுரும் லைட்டாக. சீஸ் மேலே விட்டோம். ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிடுவோம். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. சுவையான சீஸ் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.